வணக்கம். முதலாவது கேள்வியை பாருங்க. சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படாத வாயுநிலை காரணி அல்லாது. சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படாத வாயுநிலை காரணி அல்லாதது. சரியோ? அப்ப முதலாவது ஆன்சர் வந்து பாருங்க ஆக்சிஜன். ரைட், முதலாவது ஆன்சர் ஆக்சிஜன் வந்திருக்கான். இரண்டாவது ஆன்சர் கார்பனீர் ஆக்சைடு. மூன்றாவது ஆன்சர் குளுக்கோஸ் C6H12O6. நாலாவது ஆன்சர் நீராவி H2O கேஸ். சரியோ? இப்ப சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படாத வாயுநிலை காரணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படாத வாயுநிலை காரணி அல்லாதது. சரியோ? அப்ப பாருங்க, தெரியும் ஆக்சிஜன் வந்து தோற்றுவிக்க சுவாசம் என்று பார்த்தோம் என்றால் என்னது, குளுக்கோஸோட C6H12O6 அதாவது ஒரு எளிய சேதன சேவையோட ஆக்சிஜன் தகனம் அடைஞ்சு உருவாகின்ற ஒரு ஆள், அதாவது வந்து பாருங்க என்னது, கார்பனீர் ஆக்சைட்டும் நீராவியும் தோற்றுவிக்கப்படும். கார்பனீர் ஆக்சைட்டும் நீராவியும் தோற்றுவிக்கப்படும். சரியோ? அப்ப இங்க வந்து பாருங்க பிள்ளைகள், இது நாங்கள் கலச்சுவாசத்தின் சமன்பாடு படிச்சாங்க. சரியோ? அப்ப கதை என்னன்னு சொன்னால், இந்த கலச்சுவாசத்துல தோற்றுவிக்கப்படாத வாயுநிலை காரணி அல்லாதது. இந்த வாயுநிலை காரணி அல்லாத எதை பார்க்கணும், திண்மநிலை காரணிக்கு வரணும். இப்ப கதை என்னென்றால், இப்ப இந்த கேள்வியின்படி இந்த கலச்சுவாசத்தில் பங்கு பெறாத என்று வந்தாதான் இந்த ஆன்சர்களுக்கு இருக்கும். பங்கு பெறாதே, தோற்றுவிக்கப்படாத தோற்றுவிக்கப்படுற ரெண்டுமே என்னவா இருக்கும், வாய் தான் தோற்றுவிக்கப்படுது. என்ன ஆக என்னது, பங்கு படுறேன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுக்கு யார் வரணும் ஐயா, இந்த குளுக்கோஸ் வந்து வரணும். ஏன் இங்க குளுக்கோஸ் தான் என்னவாக இருக்கும், திண்மமாக இருக்கும். ஒரு எளிய சேதனை சேவையாக அங்கு இந்த உடல்ல வந்து காணப்படுறதாளாக இருக்கு. சரி, அப்ப விட வந்து பாருங்க குளுக்கோஸ். அடுத்தது சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய கட்டமைப்பு அல்லாதது. நாங்க திண்மம் தானே போடுறோம், தாகமலை குளுக்கோஸ் சொல்லிட்டர் தானே போடுறோம், நாங்க கரைசல் போடுறோம் இல்லையே, திண்மமா தானே அது இருக்கும். திண்மம் தான் தாக்கம் அடையும், அகத்திரிஞ்சப்பட்டு திண்மமா தானே வச்சிருக்கு குளுக்கோஸ். ரைட்டோ? அடுத்தது சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய கட்டமைப்பு அல்லாதது. சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய கட்டமைப்பு அல்லாதது. முதலாவது வந்து பாருங்க களம் சொல்லிருக்கணும். முதலாவது களம். இரண்டாவது ஆன்சர் வந்து பாருங்க நுரையீரல். மூன்றாவது ஆன்சர் வந்து பாருங்க குரல் வளை. நாலாவது ஆன்சர் வந்து பாருங்க மூக்கு. சரியோ? இப்ப 4 ஆன்சர் எங்களுக்கு இருக்கணும். இப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப இதுல எங்களுக்கு களம் வந்து பாருங்க சமிபாட்டு தொகுதியில வாரவரால். சரியோ? அதே மாதிரி நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா சுவாச தொகுதி, குரல்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாச தொகுதி, மூக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாச தொகுதி. ஆக விட வந்து பாருங்க என்ன இருக்க போகுது, களமா இருக்கும். சரியோ? அப்ப இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, சின்ன பிள்ளை கேள்வியா. ரைட். அடுத்தது மூன்றாவது கேள்வி. கண்ணாடி தொழிற்சாலையில் வேலை செய்வோருக்கு ஏற்படும் சுவாசத்துடன் தொடர்புடைய நோய் என்ன? கண்ணாடி தொழிற்சாலை வேலை செய்யற ஆட்களுக்கு இப்ப கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சிலிக்கன் வந்து காணப்படும். கண்ணாடி என்ன இருக்குது, சிலிக்கன். இப்ப கண்ணாடி தொழிற்சாலையில வேலை செய்ய போயிடும், சிலிக்கன் துணிக்கையில வந்து என்ன செய்ய போயிடும், உள்ள இருக்க போயிடும். அப்ப இதால வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கோசிஸ் நோய் நம்ம உருவாகும். அப்ப கண்ணாடி தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா என்ன நோய் வரப்போகுது, சிலிக்கோசிஸ் நோய் நம்ம வந்து வரப்போகுது. அதே மாதிரி இந்த கூரை தகடுகள் சீட், அப்ப இந்த சீட் தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டோசிஸ். இத கொஞ்சம் ஞாபகம், இது அடிக்கடி வந்திருக்கு ஆஸ்பெஸ்டோசிஸ். ரைட், 4ஆவதா இருக்கிற இதுலயே. சரியோ? கண்ணாடி தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, சிலிக்கோஸ். அடுத்த கேள்வி சீட் தானே கேள்வி. அப்ப சீட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி பாருங்க, சீட் தொழிற்சாலையில் பணிபுரிவோருக்கு ஏற்படும் நோய் ஆஸ்பெஸ்டோசிஸ். அடுத்து வந்து பாருங்க, புகையில் காணப்படும் நச்சுத்தன்மையான வாயு. நாங்கள் புகைத்தலின் தாக்கம் என்ற விஷயத்துல கதைச்சு நாங்கள். அப்ப என்னது, கார்பனோர் ஆக்சைடு. என்ன வாயு, கார்பனோர் ஆக்சைடு. சரியோ? அடுத்தது சுவாசச்சுவடு ஆக்கப்பட்டுள்ள மேலணி நிலையம். சுவாசச்சுவடு ஆக்கப்பட்டுள்ள மேலணி நிலையம். என்ன மேலணி சுவாசச்சுவடு ஆக்கப்பட்டிருக்குது, பிசிர் கம்ப மேலணி. என்ன சுவாசச்சுவடுல வந்து பாத்தீங்கன்னா பிசிர்கள் காணப்படினு சொன்னாங்க. அப்ப அங்க பிசிர் கம்ப மேலணி வந்து காணப்படுது. அடுத்தது வந்து பாருங்க, ஒரு தாக்கம் ஏபி என்ன இருக்கு, ஏ பிளஸ் இது கேஸா இருக்குதாம், பி அரோ, சி பிளஸ், ஆறு H2O
பிளஸ் டி என்றதாக தந்திருக்கணும். இங்க இவரும் கேஸ் தந்திருக்கணும், இதுவும் ஒரு கேஸ் தந்திருக்கணும். இதுல O2 தந்திருக்கணும். AO2B என்று வருது, கேஸ் என்று வருது. ரைட், அப்ப இங்க கவனிங்க. இப்ப இந்த A, இந்த B, இந்த C, இந்த D சரியோ? அப்ப இங்க பாருங்க, இது ஒரு என்னத்தின சுவாசம் வந்துட்டு என்னத்தின சமன்பாடு? கலைச்சுவாச சமன்பாடு. அப்ப கலைச்சுவாசத்துல ஆக்சிஜனும் அதோட சேர்த்து என்ன வர போகுது? C6H12O6, அதாவது குளுக்கோஸும். அப்ப ஆக்சிஜனுக்கு முன்னுக்கு A என்றால் என்னவா இருக்கும்? சமப்படுத்தினதா இருக்கும். அப்ப 6 இருக்கும். சரியோ? குளுக்கோஸும் அதோட C என்ன இங்க நீர் வந்திருக்காங்க. அப்ப என்னவா இருக்கணும்? இது வந்து கார்பன் நீர் ஆக்சைடு வாயுவும் பிளஸ் 6 பிளஸ் என்ன 6H2O கேஸ் தந்திருக்கான். பிளஸ் டி என்னது? ATP சக்தி. அப்ப டி வந்து என்னவா இருக்கணும்? ATP சக்தியா இருக்கணும். அப்ப பாருங்க, A வந்து 6, B வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ், A வந்து 6, B வந்து குளுக்கோஸ், C வந்து கார்பன் ஆக்சைடு, D வந்து ATP. அப்ப விட வந்து பாத்தீங்கன்னா 2வதா இருக்கு. சரியோ? அடுத்தது வெளியே பாருங்க, தாவர கலங்களின் கலச்சுவாசத்தில் தோற்றுவிக்கப்படுவது. தாவர கலங்கள் கலச்சுவாசம் ரெண்டு விதமான கலச்சுவாசம் கலச்சினாங்க. ஒன்று என்னது? காற்று சுவாசம், மற்றது காற்றினுடைய சுவாசம். ஏன்னா இந்த காற்றினுடைய சுவாசத்துல 2 கலச்சினாங்க. என்னது? தாவரங்கள வந்து எதையில் எலக்ட்ரோல் தோன்றும்னு சொல்லி, விலங்குகள்ல எலக்ட்ரிக் அமிலம் தோன்றும் படிச்சினாங்க. அப்ப எதையில் எலக்ட்ரோல் தோன்றைக்குள்ள வந்து என்ன வரப்போகுது? எதை எலக்ட்ரோல் உருவாருன்னு சொன்னாங்க, அல்கஹால் நோய்தல்னு சொல்லியும், எலக்ட்ரிக் அமிலம் உருவாகுறது எலக்ட்ரிக்கல் நோய்தல். தாவரங்கள்ல எதை எலக்ட்ரோல் உருவாகுது? கேள்வி அதுதான். இப்ப தாவரங்கள்ல கலச்சுவாசத்தில் தோற்றுவிக்கப்படுறது என்னையா? எதையில்? அல்கஹால். ரைட்டோ? அடுத்தது, குருதியில் காணப்படும் ஆக்சிஜனை கடத்த நிரப்பொருள் என்னது? ஹீமோகுளோபின். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது, சுவாசத்தின் போது மூக்குக்குழியினூடாக வலி செல்லும் போது மூக்குக்குழியில் நிகழும் முக்கிய தொழிற்பாடு. இது ஒரு பிரச்சனை இருக்கு. முதலாவது வந்து பாருங்க, வலியில் உள்ள ஈரப்பதனை அகத்துறிஞ்சல் சொல்லி இருக்கு. என்னது? வலிக்கு ஈரப்பதனை கொண்டு போகும். வலி என்ன ஈரப்பதனை செய்யும்? கூட்டுற வேலையை பார்க்கும். வலியை ஈரமாக்கும் முதலாவது. 2வது, வலியில் உள்ள ஆக்சிஜனை அகத்துறிஞ்சும். மூக்குக்குழி அகத்துறிஞ்சல் தானே. சித்திரைக்கு போனா அப்புறம் தானே உள்ள போறது ஆக்சிஜன். உறிஞ்சிடாதான் என்ன. அடுத்தது வந்து பாருங்க, வலியில் உள்ள ஓட்டுவின் அளவை குறைத்தல், அதுவும் அங்க நடக்க போகுது. அப்படி ஒரு சம்பவம் என்ன நடக்கிறது இல்ல. அடுத்தது வந்து பாருங்க, உடல் வெப்பநிலை வலியின் வெப்பநிலைக்கு மாறுது. அதுக்குள்ள அந்த கூட்டு எப்படி வரணும் என்றால், வலியின் வெப்பநிலையை உடல் வெப்பநிலைக்கு மாற்றுதல். வலியின் வெப்பநிலையை உடல் வெப்பநிலைக்கு மாற்றுதல். அப்ப அதை மாத்தினீங்கன்னா அது ஆன்சர் கொடுக்கலாம். என்னது? வலியின் வெப்பநிலையை உடல் வெப்பநிலைக்கு மாற்றுதல். சரியோ? அடுத்த கேள்வியை பாருங்க, புகைப்பிடிப்பவர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய நோய் என்ன நோய் ஏற்படக்கூடும்? சுவாசப்பை புற்றுநோய் வரலாம். சரி, அங்க அடுத்த ஒரு யூஸ் பண்ணிடுறேன். அடுத்த பாருங்க, இத பாப்போம். அப்ப இதுல பிரச்சனை தான் எது? புகைப்பிடிக்கிறார்கள் என்ன சுவாசப்பை புற்றுநோய் வர சான்ஸ் இருக்கு. அடுத்த வந்து பாருங்க பிள்ளைகள், வெளிச்சுவாசத்தின் போது வெளிச்சுவாசத்தின் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கணும் சொல்லி பார்ப்போம். அப்ப நாங்க சொல்லுங்க, வெளிச்சுவாசத்தின் போது என்ன நடக்குது? பழுவுக்கிடையிலான தசை என்ன? பழுவுக்கிடையிலான தசை என்ன? பழுவுக்கிடையிலான தசை வந்து பாருங்க என்ன செய்ய போகுது? தளர்வடைய போகுது. ஐயா, சுருங்கல் எங்க ஆரம்பம்? உச்சுவாசத்தின் தசை வந்து சுருக்கமடையத்தான் சுவாசம் ஆரம்பிக்கிறது. அப்ப இங்க வெளிச்சுவாசம் தான் கேள்வி எங்கள்கிட்ட. அப்ப வெளிச்சுவாசத்தின் போது என்ன செய்யும்? பழுவுக்கிடையிலான தசை என்ன செய்ய போயிடும்? தளர்வடைய போயிடும். அதே நேரத்துல பிரிமெண்டாட்டு தசை என்ன செய்ய போகுது? பிரிமெண்டாட்டு தசை இப்படி இருந்தவர் இப்படி வரைக்கத்தான் தூங்கினவர், இப்ப திரும்பி இப்படி வரப்போறேன். ஆக என்ன செய்யும்? தளர்வடையும். 2மே தளர்வடையும். ரைட், அவருக்கு பாருங்க, பழுவுக்கிடையிலான தசைகள் தளர்ந்து பிரிமெண்டாட்டு தசைகள் தளரும். ரைட், பழுவுக்கிடையிலான தசைகள் தளர்ந்து அடுத்தது பிரிமெண்டாட்டு தசை என்ன செய்யும்? தளர்வடையும். இதுல பிரச்சனை இல்லை தானே. அர்த்தங்களை பார்த்துட்டு நான் அடுத்ததா வந்து பாருங்க, சிற்றறையில் வாய் பரிமாற்றம் நடைபெறும் முறை. சிற்றறையில் என்ன மாதிரியான வாய் பரிமாற்றம் நடக்குது? பரவல் முறை மூலம். என்ன? அதாவது செறிவு படித்திறனுக்கு அமைவாக பரவல் முறை மூலம் இந்த வேலை நடக்குது. சரியோ? அப்ப இதுலயும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிம்பிளான ஒரு விஷயம் தெளிவா செஞ்சிருப்பீங்க நம்புறேன். ரைட், அடுத்தது, உயிர்கலங்களில் உள்ள உணவிலிருந்து சக்தி வெளிப்படும் செயற்பாடு என்னையா?
கலச்சுவாசம். என்ன உயிர்கலங்கள்ல இருந்து சக்தி தோற்றிக்க செயற்பாடு என்னது? கலச்சுவாசம். என்ன தெளிவா ஞாபகம். அடுத்தது சுவாச தொகுதிக்கும் சமிபாட்டு தொகுதிக்கும் பொதுவான அங்கம். சுவாச தொகுதிக்கும் சமிபாட்டு தொகுதிக்கும் பொதுவான அங்கம் யாரு? தொண்டை. யாரு? தொண்டை. ரைட்டோ? பிள்ளைகள் தெளிவா என்ன செய்யுங்க, ஞாபகம் கொள்ளுங்க. அப்ப இதுல உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது. சிம்பிளான ஒரு விஷயம். ரைட்டோ? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு படம் தந்திருக்கு. ரைட். உங்களுக்கு இந்த படம் அனுப்பின பேப்பர்லயும் பார்க்கலாம் முடிவா? சரியோ? அவ பாருங்க, ஒரு சுவாச சுவட்டின் படம் எங்களுக்கு தந்திருக்கணும். ரைட். அதுல வந்து பாருங்க ஏபிசிடிய கேட்டிருக்கணும். ரைட். ஏ என்ன குறிச்சிருக்குது? மூக்கு குழி. ஏ என்ன குறிச்சிருக்குது? மூக்கு குழியை கொடுத்துருக்கீங்க. சரியோ? நாசிக் குழி, அது மூக்கு குழி. ரைட். அதே மாதிரி பி வந்து பாருங்க என்ன இருக்குது? வாய்க்குழியில வந்து இருக்கணும். ரைட்டோ? சி வந்து பாருங்க என்ன இருக்குது? குரல் வலை. டி எங்க இருக்குது? இதைப்பையோ சுவாசப்பை. சுவாசப்பைய கொடுப்போம். அடுத்தது ஈ எங்க வந்திருக்கு? வெளியில அடி காட்டிருக்கு. வெளியே தான் காட்டிருக்கு. ஈ வந்து உள்ளதா இருக்கு, சுவாச குழாய் கொடுக்கலாம். எஸ் வந்து பாருங்க என்ன இருக்கு? தொண்டை. சரியோ? அப்ப ஏ வந்து பாருங்க மூக்கு குழி, அது நாசிக்குழி. பி வந்து பாருங்க எங்கடாப்பா? வாய்க்குழி. சி வந்து பாருங்க எங்கடாப்பா இருக்குதா? குரல் வலை. டி வந்து பாருங்க சுவாசப்பை. இ வந்து பாருங்க சுவாசப்பை குழாய். எஃப் வந்து தொண்டை. அப்ப என்ன? தொண்டைதான் பின்னுக்கு. ஆயிட்டோ? இதுல வந்து கொஞ்சம் வீடியோல பாக்குறது குழப்பமா இருக்கும். அந்த படத்தை தெளிவா போட ட்ரை பண்றேன் இருக்கோம் அவங்களுக்கு. ரைட். அடுத்தது மனித உடலில் நடைபெறும் சுவாச படிமுறைகள் அவை. மனித உடலில் நடைபெறும் சுவாச படிமுறைகள் அவை. அடே சுவாச படிமுறைகள் நாங்கள் 3 படிமுறைகளினூடாக கதைக்கிறோம். நாங்கள் என்ன உச்சுவாசம் படிச்சுவாசமோ? முதலாவது கதைச்சு நாங்கள் என்னது? வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். இரண்டாவது என்ன காட்சி? நாங்கள் சிற்றறைக்கும் இளையங்களுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். மூன்றாவது சொன்னாங்க கலச்சுவாசம். சரி, அப்ப இதுகள் வந்து அவ்வளவு விஷயம் இல்லையடாப்பா, சிம்பிளான ஒரு கேள்வி. அடுத்தது சுவாச தொகுதியில் காணப்படக்கூடிய கட்டமைப்புகளை ஒழுங்காக தருக. மனித சுவாச தொகுதியில் காணப்படக்கூடிய கட்டமைப்புகளை ஒழுங்காக தரட்டாம். ரைட்டோ? அப்ப சொல்லுங்க பாப்பா. முதலாவது என்ன வரப்போகுது? மூக்கு குழி. பொறுங்க வாரு. மூக்கு குழி. அடுத்த என்ன வரப்போகுது? தொண்டை. குரல் வலை. பாதநாளி. சுவாசப்பை குழாய். என்ன கூட அடங்குறக்கு? அப்ப சுவாசப்பை சிறுகுழாய். அடுத்தது சிற்றறைக்களம். சரியோ? இத சிற்றறைக்களத்துக்கு பதிலா நுரையீரலினாலும் பிழை இல்லை. சிற்றறைக்களத்துக்கு பதிலா நுரையீரலினாலும் பிழை இல்லை. சரியோ? ரைட். ஆராய்ச்சி இதை கொண்டு பிரிமென் தகடுக்குள்ள வரும் என்ன போல? சரியோ? பிரிமென் தகடு எங்க இருக்கு? அது அந்த பாதையில இருக்குவா பிரிமென் தகடு? இல்ல. ரைட். அடுத்தது சுவாச தொகுதியில் கசியங்களுக்குரிய பகுதிகள். ஆறு குரல் வளையும் வாதநாளியும். குரல் வளையும் வாதநாளியும். சுவாச பொறிமுறைகள் அவை 2 பொறிமுறை கொண்டு உச்சுவாச பொறிமுறை மற்றது வெளிச்சுவாச பொறிமுறை. அது சுவாச பொறிமுறைகளை விளக்குக. அதாவது உச்சுவாசத்தை விளக்க போறீங்க, மற்றது வெளிச்சுவாசம் விளக்க போறீங்க. 2-3 தடவை வருகிறது. ரைட். அவ இங்க கவனிங்க. சுவாச பொறிமுறைகளை விளக்க சொன்னால் என்ன நான் சொல்ற 7-8 பாயிண்ட்ஸ் இந்த மண்டைகளை வருதான்னு பார். இப்ப உச்சுவாசம் சொல்லிக்கல நாங்க முதலாவது என்ன செஞ்சாங்க? ரைட். என்ன இப்ப உச்சுவாசம் என்ன சொன்னாங்க?
முதலாவது பழுவுக்கிடையிலான தசைகள் சுருக்கம் அடையணும். சரியோ, பழுவுக்கிடையிலான தசைகள் என்ன செய்யணும்? சுருக்கம் அடையணும். அவ பழுவுக்கிடையிலான தசைகள் சுருக்கம் அடைய விலாயம்பு மாறுபட்டை போன்ற முன்னோக்கி நகரினம். அவ விலாயம்பு மாறுபட்டை முன்னோக்கி நகர நெஞ்சரை குழியான மேல் நோக்கி நகருது. மூன்றாவது நெஞ்சரை குழி மேல் நோக்கி நகருது. இப்ப நெஞ்சரை குழி மேல் நோக்கி நகர பிரிமென் தகட்டு தசை என்ன செய்யும்? சுருக்கம் அடைய பிரிமென் தகடு கீழ் நோக்கி நகரும். ரைட்டோ, இதால நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்க அமுக்கம் என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. எங்க வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க நெஞ்சரை குழியின் அமுக்கம் என்ன செய்யுது? குறைவடையுது. அப்ப இங்க நடக்குது ஒரு அமுக்கப்படுத்திறன் உருவாகுது. என்ன உருவாகுது? ஒரு அமுக்கப்படுத்திறன். வளிமண்டல அமுக்கம் கூடவாகவும் நெஞ்சரை குழியின் அமுக்கம் குறைவாகவும் இருக்கேக்குள்ள அமுக்கம் கூட அமுக்கம் குறை இருக்கிறதால ஒரு அமுக்கப்படுத்திறன் உருவாகி என்ன செய்ய போகுது? அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து அமுக்கம் குறைந்த இடத்துக்கு வழி என்ன செய்ய போகுது? அசைய போகுது. இதைத்தான் சொல்றோம் என்னது? உட்சுவாசம். இனி வெளிச்சுவாசம். இது அப்படியே மாறி என்னது? வெளிச்சுவாசம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? பாப்போம். பழுவுக்கிடையிலான தசை என்ன செய்ய போகுது? தளர்வடைய என்ன விலாயம்பு மாறுபட்டை பின்னோக்கி, அதாவது கண்டைய பழைய இடத்தை நோக்கி போக என்ன செய்ய போகுது? நெஞ்சரை குழி வந்து கீழ் நோக்கி நகரும். மேல என்ன செய்ய போறேன்? கீழ் நோக்கி நகரு. அப்ப என்ன பிரிமென் தகட்டு தசை என்ன செய்யும்? தளர்வடைய பிரிமென் தகடு என்ன செய்யும்? மேல் நோக்கி போகும். அப்ப என்ன செய்ய போகுது? கனவளவு குறையுது. அமுக்கம் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப அமுக்கம் அதிகரிக்க நெஞ்சரை குழியின் அமுக்கம் அதிகமாகவும் ஏன்னா வளிமண்டல அமுக்கம் குறைவாகவும் இருக்கு. ஒரு அமுக்கப்படுத்து உருவாகுது. அந்த அமுக்கப்படுத்தினுக்கு அமைவாக அமுக்கம் கூடினத்துல இருந்து அமுக்கம் குறைந்த இடத்துக்கு, அதாவது நெஞ்சரை குழியில இருந்து வளிமண்டலத்துக்கு என்ன செய்ய போகுது? வலியானது அசைய போகுது. இதைத்தான் சொல்ல போறோம் என்னது? வெளிச்சுவாசம். அப்ப ரெண்டுலையும் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். ரைட்டோ, அதை பாயிண்ட்ஸ் போக ஞாபகம் வச்சிருந்தாங்க சரி, அப்படியே பந்தியா ஞாபகம் வச்சிருந்தாங்க சரி, விஷயத்தை அப்படியே மண்டைக போடு. ஏன்னா இதெல்லாம் மினக்கட்டு என்ன செய்ய தேவையில்ல, பாடமாக்க தேவையில்லை. முதலாவது தொடக்கி வைக்கிறவர் பலவுக்கிடையான தசை. பலவுக்கிடையான தசை என்ன செய்ய போது? சுருங்குது என்ற மட்டும் மண்டைகளை போட்டினால் அது சுருங்குதால என்னென்ன மாற்றங்கள் இங்க வருகினம் அப்படி என்ற பிடிச்சு கொண்டு போகும். ரைட்டோ, சரி. அது 2வது கேள்வி பாருங்க, பெரிய 2வது கேள்வி. அடுத்தது பாருங்க, சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய நோய்கள் சுவாச நோய்கள் ஆகும். முதலாவது கேள்வி என்ன கேட்கணும் என்றால், சுவாச தொகுதியுடன் தொடர்புடைய நோய்களை திரட்டாம். என்ன நோய் இருக்குது? காச நோய் இருக்குது, பெருசுரம் இருக்குது, தொய்வு இருக்குது, தடிமன் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, டிவி இருக்குது, காச நோய் இருக்குது. ரைட்டோ, ஒருவருக்கு தடிமன் ஏற்பட்டால் அது அவருக்கு தொடர்ந்து காணப்படும் என மாணவன் ஒருவன் கூறினான். ஏன்னா உனக்கு இப்ப தடிமன் ஒரு கால் வந்தா அது லைஃப் லாங் தடிமன் உடம்புக்குள்ள இருக்கும் சொல்லிதான் சொல்றேன். இந்த கூட்டை ஏற்றுக்கொள்கிறீரா? காரணம் ஏன் தடிமன் வந்து வைரஸ் நோய். என்ன வைரஸ்? இன்ஃபுளுன்சா. இது கொரோனான்ற ஒரு இனம் தான் அதுக்கும். சரியோ, அப்ப இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் உங்க உடம்புக்குள்ள ஒருக்கா வந்தால் அது என்ன செய்யும்? உங்க உடம்புக்குள்ளே தங்கிடும். அதே செய்யும் அந்த கட்டுப்பட்ட நிபந்தனையில உங்க உடம்புக்குள்ள இருக்கும். அது வாடுறதுக்கு தேவையான தூசு பனி போன்ற வந்து உங்க உடம்புக்குள்ள போகக்குள்ள அது என்ன செய்யும்? அந்த வைரஸ் தன் தொழில வந்து வலிக்கட்டும். ரைட், அதான் என்னது? திரும்ப தடிமல் வரும். தடிமல் வந்து என்ன செய்யுது? கட்டுப்படுத்துறமே தவிர அதை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அடுத்து பாருங்க, கண்ணாடி தொழிற்சாலை பணிபுரிவோருக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுகின்றது. அதற்கான காரணத்தையும் அதனுடன் தொடர்புடைய நோய் என்றது என்ன நோய்? சிலிகோசிஸ். என்ன நோய்? சிலிகோசிஸ். அதாவது சிலிக்கன் துணிக்கைகள் வந்து சுவாசச்சுவடில வந்து படிகிறதால ஏற்படுகின்ற நோய். ரைட்டோ, அது சுவாசப்பை குழாய் அழற்சி நோய் எல்லாமே எவ்வாறு தோன்றும்? சுவாசப்பை குழாய் அழற்சி என்று உருவாகுது. அதாவது சுவாசச்சுவடில வந்து வைரஸ் அல்லது பாக்டீரியாக்கள் தொற்று ஏற்படையக்குள்ள, வைரஸ் அல்லது பாக்டீரியாக்கள் தொற்று ஏற்படையக்குள்ள தோன்ற ஒரு நோயாக இருக்கும். அடுத்தது பிடிசுரம், அதே மாதிரி தடிமன் போன்ற நோய்கள் ஏற்பட காரணம் நோய்க்கான அறிவுரை கட்டுப்படுத்தும் முறைகளை தரலாம். சரியோ, இப்ப தடிமன் வந்து பாத்தீங்கன்னா என்னது? வைரஸ் நோய். அறிகுறி என்னது? மூக்கொழுகுதல். என்னது? மூக்கொழுகுதல். ஏன்னா அதே மாதிரி சுவாசிக்க சிரமமா இருக்கிறது. கட்டுப்படுத்துறது என்னது? தூசு துணிக்கைகளுக்குள்ள போறது. அதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, அடுத்த பிடிசுரம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? அறிகுறி வந்து நீடித்த தடிமன், தலைவலி, இதுல வந்து பிடிசுரத்தின் இதா இருக்கும். அது என்னது? முறையான வைத்திய ஆலோசனை பெற்றோம் என்றால் அதுக்கு கட்டுப்படுத்த முறையா இருக்கும். சரியோ, ரைட். அடுத்தது 3வது ஒரு கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேர் என்னோட ஃபைட் பண்ண ஒரு கேள்வி இருக்கா, அந்த கேள்வி இருக்கா பார்ப்போம். அதாவது புகைத்தலின் தாக்கத்தை வாய்ப்பு பார்க்க மாணவன் ஒருவனால் மேற்கண்ட அமைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது. ரைட், புகைத்தலின் தாக்கத்தை வாய்ப்பு பார்க்கிறதுக்கு மாணவன் ஒருவனால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பரிசோதனை அமைப்பு வந்து தரப்பட்டிருக்கு. சரியோ, படத்தை சிம்பிளாக்குறது கவனிங்கோ.
ரைட். நீங்க காணுங்க ஒரு அமைப்பு ஒண்ணு தந்திருக்கணும். அதாவது எனது புகைத்தல வாய்ப்பு பார்க்கறதுக்கான ஒரு பரிசோதனை அமைப்பு தரப்பட்டிருக்குது. ரைட்டோ, இது பாத்தீங்கன்னா ஒரு நீர்த்தாங்கியா இருக்குது. சரியா, இது ஒரு நீர்த்தாங்கி. ரைட், இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தெளிந்த சுண்ணாம்பு நீரை வச்சிருக்கணும். தெளிந்த சுண்ணாம்பு நீர். ரைட், இதுல பாத்தீங்கன்னா ஒரு நீர் திருகி இருக்குது. சரியோ, அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெள்ளை பஞ்சு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பனிக்கட்டி இருக்கணும். ரைட்டோ, கொஞ்சம் பனிக்கட்டி இருக்குது. இதுல இங்க கவனிங்க, இந்த செயற்பாடை கொஞ்சம் நான் கதைச்சு போட்டு இந்த கேள்வி இருக்கா பாக்குறேன். ஐயா இங்க பார், இங்க நாங்க என்ன செய்யறோம்னா இந்த நீர் திரிகை திறக்க இதுக்கான நீர் என்ன செய்யும், வெளியே போகும். அப்ப நீர் வெளியே போக இந்த இதுக்குள்ள வெற்றிடம் கொண்டு உருவாகும். நீர் நின்ற இடத்துல வெற்றிடம் கொண்டு உருவாகும் தானே. அப்ப இங்க வெற்றிடம் கொண்டு உருவாக இந்த இடத்துல இந்த கனவளவு என்ன செய்யும், அதிகரிக்கும். நீர் இந்த இடத்துல கனவளவு என்ன செய்ய போகுது, இப்ப கூட போகுது. இப்ப கனவளவு அதிகரிக்கக்குள்ள உள்ளுக்குள்ள அமுக்கம் என்ன செய்யும், குறையும். அவ உள்ள அமுக்கம் குறைஞ்சால் வெளியே இருந்து உள்ள வழி என்ன செய்யணும், உள்ள போகணும். இதுக்கால போகலாதானே. அப்ப என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல இருந்தா இங்க என்ன இந்த புகை சிகரெட் புகையில இருந்து அப்படி என்ன செய்ய போகுது, உள்நோக்கி போற மாதிரி அமைய போகுது. இப்ப கதை என்னன்னு சொன்னால் இந்த அமைப்பு நாங்கள் அந்த பிராக்டிகல்ல பார்த்து அந்த ஷக் பண்ற மிஷினுக்கே தான் இதை பயன்படுத்தி இருக்கோம். நாங்க நீங்க ஷக் பண்ற மிஷினுக்கு பார்த்தா நான் பயன்படுத்தி இருக்கோம். வழி புகையை உள்ள கொண்டு வரணும், அது சும்மா விட்டா போக உள்ள வருமோ. அப்ப அந்த புகையை உள்ள கொண்டு வர ஒரு அமைப்பாக நேர பயன்படுத்தினாங்க. இந்த நீர் தாங்கிய இங்க பயன்படுத்துறோம். சரியோ, அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப புகை உள்ள போய் கொண்டு புகை உள்ள போய்க்குள்ள என்னென்ன மாற்றத்தை பார்க்கலாம் என்றால் இந்த வெள்ளை நிற பஞ்சு கருப்பு நிறமா மாறும். இது நீங்கள் பார்த்து கருப்பு நிறமா மாறுறத பார்க்கலாம். சரியோ, அதே மாதிரி இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர் பாத்தீங்கன்னா பால் நிறமா மாறும். சரியோ, இதுதான் எங்களோட அவதானமா இருக்கும் இந்த பரிசோதனையில. ரைட், அப்ப இங்க கருப்பு நிற பதார்த்தம் படிது என்றால் இங்க பாருங்க கார்பன் துணிக்கை கார்பன் தூள் இல்ல படிதுன்னு முடிவுக்கு வரும். தெளிந்த சுண்ணாம்பு பால் நிறமா மாறினால் கார்பன் ஒரு ஆக்சைடு வாயு இருக்கின்ற முடிவுக்கு வரும். அப்ப எங்கட புகையில காணப்பற ரெண்டு துணிக்கைகளை என்ன செய்யலாம், நாங்கள் இங்க இனம் காணலாம். இவ கேள்விக்குள்ள வாங்க. அதே மாதிரி இந்த பனிக்கட்டி பிள்ளைகள் என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டாங்க, புகையின் வெப்பநிலை கூடவா இருக்குமல்லோ அந்த வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக நேர பயன்படுத்தினாங்க, இங்க பனிக்கட்டியை பயன்படுத்தினாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த கேள்வி சிம்பிளா செய்யலாம். ஒன்று பாருங்க, மேற்படி செயற்பாட்டின் தொகுதி 1,2 ஏற்படும் மாற்றங்கள் அவை. அப்ப தொகுதி 1 என்ன செய்ய போகுது, வெள்ளை நிற பஞ்சு என்னவா மாறும், கருப்பு நிறமாக மாறுது. தெளிந்த சுண்ணாம்பு என்னவா மாறுது, பால் நிறமா மாறுது. அடுத்தது தொகுதி 1 பருத்தி பஞ்சினால் மனித சுவாசாங்கம் எதை ஐடென்டி பண்ணுது, ஐடென்டி பண்ணுது, சுவாச பைய ஐடென்டி பண்ணுது, சுவாச பைய. அடுத்தது தொகுதி 1 பனிக்கட்டி இட காரணம் என்னதுக்கா பனிக்கட்டி வந்தாங்க, இந்த புகையின் வெப்பநிலை என்ன செய்வதற்காக, குறைக்கிறதுக்காக. அதாவது புகையின் வெப்பநிலையை உடல் வெப்பநிலைக்கு மாற்றுறதுக்காக. புகையின் வெப்பநிலை எதுக்கு மாற்றுறதுக்காக, உடல் வெப்பநிலைக்கு மாற்றுறதுக்காக. சரியோ, அடுத்தது வினா 1 தொகுதி 2 வினா 1 தொகுதி 2 ஏற்பட்ட மாற்றத்துக்கான காரணம்
இங்க பால் நிறம் தோன்றதுக்கான காரணம் வைக்கணும். என்ன காரணம் இங்க இருக்குது? கார்பன் ஆக்சைடு. என்ன சரி, கார்பன் ஆக்சைடு என்ன செய்யுது? இத பால் நிறமா மாற்று. இதுக்கான சமன்பாடு உங்களோட புக்ல இல்ல, கதை கேட்க நான் இதை கதைச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம். அதாவது நீரின் ரசாயன சூத்திரம், தெளிந்த நீர் ரசாயன சூத்திரம் கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. இது கார்பன் ஆக்சைடோட தாக்கம் அடைஞ்சு கால்சியம் கார்பனேட்டையும் நீரையும் தோற்றுவிக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் தான் வெள்ளை நிறத்துக்கு காரணமா இருக்கும். சரியோ? அப்ப இதான் நீங்க இருக்கிற விஷயம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட்டோ? இது உங்களோட புக்லயும் இல்ல, நானும் கலைச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சமன்பாடு கொஞ்சம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. ரைட்? சரியோ? அப்ப இதுல நோட் பண்ணலாம் தானே, இதுல பிரச்சனை தானே. அடுத்த கேள்வி பாருங்க, 6வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இங்க நீர்த்தாங்கி பயன்படுத்த காரணம், இந்த நீர்த்தாங்கி நாங்களே நீங்க பயன்படுத்துற வடிவம் இருக்கு. ஏங்க நீர்த்தாங்கி பயன்படுத்தினாங்க? வழிய புகைய என்ன செய்ய பரிசர தொகுதிக்குள்ள கொண்டு வரதுக்காக, புகைய பரிசர தொகுதிக்குள்ள கொண்டு வரதுக்காக. அடுத்தது, குறை தகனத்தின் போது தோற்றிக்கப்படும் நச்சு வாயுவது, இதனால் சுவாசத்தின் போது ஏற்படும் பிரச்சனை. அப்ப குறை தகனத்தில் ஏற்படுத்தப்படுகிற நச்சு வாயு என்ன பிள்ளை எங்களுக்கு இருக்கணும்? கார்பன் ஆக்சைடு. எங்களுக்கு என்ன இருக்கணும்? கார்பன் ஆக்சைடு இருக்கு. இதால என்ன பிரச்சனை? குருதியில ஆறு குறைய போகுது, ஆக்சிஜன் அளவு குறையும். குருதியில் ஆற்று அளவு குறையும், ஆக்சிஜன் அளவு குறையும். ரைட்டோ? ரைட், கொஞ்சம் பொறுங்க, எழுதலாம். ஏன்னா புகைத்தலால் ஏற்படும் பாதிப்பினை சுருக்கமாக விவரிக்கட்டும். புகைத்தலால் ஏற்பட பாதிப்பினை செய்யலாம், சுருக்கமாக விளக்கட்டும். என்ன பாதிப்புங்களுக்கு புகைத்தல் இருக்குது? ஏன்னா முதலாவது நிக்கோட்டின் என்ன செய்ய போகுது? தற்காலிக உயர் குருதி அமுக்கத்தை தூண்டுது. இரண்டாவது கார்பன் துணிக்கைகள் படிகிறதால் சுவாசப்பை குழாய் அழற்சி நோய் நம்ம ஏற்படுகிறது. என்ன அதே மாதிரி மூன்றாவது கார்பன் ஆக்சைடு உள்ள போறதால, சாரி, சுவாசப்பை குழாய் அழற்சியோட இந்த கார்பன் துணிக்கைகள் உள்ள வாரதால சுவாசப்பை புற்றுநோயும் ஏற்படுகிறது. ரைட்? அதே மாதிரி கார்பன் ஆக்சைடு வரதால கார்பன் ஆக்சைடு என்ன செய்யும்? ஆக்சிஜனோட வேகமா குதிரை செய்யறதால குருதியில ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்ன செய்யுது? ஏற்படுகிறது. ரைட்? சுருக்கமா எழுதினீங்கன்னா வேற முடிச்சு. ரைட்? இப்ப இதை நோட் பண்ணி முடி. ரைட், முதலில் ரைட் அழிக்கிறன் மொழிகள் அங்கே போவோம். சுவாச பொறிமுறை தொடர்பான வினாக்களுக்கு விடை திரட்டாம். இங்கே பாருங்க, ஒரு படத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆனா இது உங்களுக்கு குழந்தை பிள்ளைத்தனமான கேள்வி. இது நீங்கள் பிரசன்டேஷனும் செஞ்சனியல், என்ன பார்த்தும் பாய்ச்சனியல் பிரசன்டேஷன் என்ற பேர்ல.
ரைட், இங்க கவனிங்க. இது பானக்குழாயாம், சரியோ? ரைட், இது வந்து பானக்குழாயாம், இது வந்து தக்கையாம், சரியோ? இது வந்து பலூனாம், ரைட். அதே மாதிரி இந்த கீழ்ப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் மென்ஸாவ் இருக்குன்னு காட்டியிருக்கணும். சரி, அப்ப இங்க வந்து ரப்பர் மென்ஸாவ் இருக்குன்னு காட்டியிருக்கணும். ரைட், அப்ப பாருங்க, மேலே காணப்படும் ஒவ்வொரு பகுதியையும் சுவாச தொகுதியுடன் ஒப்பிட்டு குறிப்பிடட்டாம். சரியோ? வெண்டையும் வந்து என்ன சொல்லியிருக்கணும்? சுவாச தொகுதியோடு ஒப்பிட்டு வந்து சொல்லட்டாம் சொல்லியிருக்கணும். ரைட், அப்ப இங்க கவனி இருக்கால், முதலாவது இந்த பான குழாய் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னவா இருக்கும்? வாதனாலியா இருக்கும். சரியோ? இந்த தக்கை என்னவாக இருக்கும் உங்களுக்கு? ரைட், இந்த தக்கைய வந்து நாங்க சொல்லல சார், இது நாங்க தொண்டையா அடுப்போம், இல்லை என்றால் தொண்டை அடிக்கிறாது, வாதனாலிக்கு மேல தொண்டை வராதுன்னு தக்கை விடுவோம். அடுத்த பலூன் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னவா இருக்கும்? சுவாச பையா இருக்கும். சரியோ? சரி, அதே மாதிரி கீழே ரப்பர் மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? பிரிமென் தகடா இருக்கும். ரைட், இருக்கட்டும் என்ன. அதே மாதிரி இந்த போத்தல் வந்து பாருங்க, இந்த போத்தலை வந்து கேட்டுக்கிறவங்க அடிக்கடி கேட்கிறவங்க, இந்த போத்தல் வந்து பாத்தீங்கன்னா எனது நெஞ்சரை குழியாக இருக்கும். ஒப்பீடு செஞ்சோம்னா சரி, சோழி முடிஞ்சு. அடுத்தது வந்து பாருங்க, நுரையீரலுக்கும் வளிமண்டலத்துக்கும் வாயு பரிமாற்றத்தின் படிமுறைகள் அவை என்ன? அதாவது நுரையீரலுக்கும் வளிமண்டலத்துக்குள்ள வாயு பரிமாற்றத்தின் படிமுறை எத்தனை படிமுறை இருக்கு? 2 படிமுறை. என்னது? உட்சுவாசம், வெளிச்சுவாசம். உட்சுவாசமும் வெளிச்சுவாசமும். உட்சுவாசம் என்றால் என்ன? என்றால் என்னதான் கேட்டிருக்கான். எனது ஆக்சிஜன் வாயு உள்ளெடுத்தல் அல்லது வளிமண்டல வழியை சுவாச சுவட்டினுள் உள்ளெடுத்தல் என்றால் என்னதான் கணக்கு கேட்கிறேன் உங்கள்கிட்ட. அடுத்தது உட்சுவாச பொறிமுறையை விளக்கு. அதான் கேள்வி. என்ன பொறிமுறை விளக்கு? அந்த 7 பாயிண்ட்ஸ் என்ன, அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கும். அடுத்தது வெளிச்சுவாசம் என்றால் என்ன? எனது உடலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி போன்றவற்றை வெளியேற்றும் செயற்பாடு வெளிச்சுவாசம் ஆகும். சரியோ? அப்ப வெளிச்சுவாச பொறிமுறை விளக்கு அதேதான். இது தசைகளை செய்ய தளர போகுது, மிலான் மாறுபட்ட செய்து பின்னோக்கி நகருது, நெஞ்சைக்குள்ள கீழ் நோக்கி நகருது. அதே மாதிரி இந்த பிரிமென் தடு தசையானது என்ன செய்ய போகுது? சொர்க்கம் அடையுமா தளர்வடையுமா? தளர்வடையும். பிரிமென் தடு என்ன செய்யும்? மேல் நோக்கி நகர நெஞ்சரைக்குழியின் கனவளம் என்ன செய்யும்? குறைவடைந்து அமுக்கம் அதிகரிக்கும். அதாவது வளிமண்டல அமுக்கத்திலும் நெஞ்சரைக்குழியின் அமுக்கம் அதிகரிக்கிறதால நெஞ்சரைக்குழியிலிருந்து வழியான என்ன செய்யும்? வெளிநோக்கி போகும். இது ஏற்கனவே கழிக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா கழிக்குது. ரைட்டோ? அதுல பிரச்சனை தானே. அடுத்தது படம் 2 உள்ளவாறு மென்சவை கீழ் நோக்கி இழுக்கும் போது ஏற்படும் மாற்றம் யாது? இங்க இருக்கிற மாதிரி இந்த படம், இந்த மென்சவை கீழ் நோக்கி இழுக்கப்பட இங்க என்ன மாற்றம் எங்களுக்கு வரப்போகுது? மாற்றம் தான் கேட்டது, வெறும் கேட்டது ஒன்னுட்ட இல்ல. என்ன மாற்றம்? பலூன் விரிவடையும். என்ன மாற்றம்? பலூன் விரிவடையும். இதுதான் மாற்றம், வேற ஒன்றும் உனக்கு இங்க மாற்றம் வரையில. சரியோ? சிம்பிளா கொடுத்துட்டு போகலாம். அடுத்தது 5வது கேள்வி இருக்க பாருங்க. சிற்றறையானது என சிற்றறை சம்பந்தம் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். தெரியும். அப்ப உனக்கு இதுல பிரச்சனை இல்லை தானே? எதுவும் பிரச்சனை இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க, சொல்லலாம். சரியோ? ரைட். அப்ப கவனிங்க பிள்ளைகள், 5வது கேள்வி பாருங்க. சிற்றறை சம்பந்தமான விஷயம் தந்திருக்கணும். அப்ப அதையும் ஒரு பாப்போம். ரைட்.
ஒரு சிற்றறையின் படம் பிள்ளைகள் உங்களுக்கு தந்திருக்கணும். சரியோ? இதுல பாத்தீங்கன்னா இது உச்சுவாச வழியா பாதையா இருந்தது. அதே மாதிரி இது பாருங்க வெளிச்சுவாச பாதையாக இருக்கும். ரைட், இதுக்குள்ள குருதி வந்து போற ஏரியா இது காணப்படுகிறது. இந்த படம் தான் அதை போட்டு காட்டி இருக்கணும். சரியோ? அதே மாதிரி பாருங்க என்ன உள்நோக்கி அம்புக்குறிகள், அதாவது உச்சுவாசத்தின் மூலம் வார வாயுக்களும் வெளிச்சுவாசத்தின் மூலம் வெளியேறப்படுகின்ற வாயுக்களையும் அம்புக்குறி மாதிரி போட்டு காட்டியிருக்கணும். சரியோ? இப்ப முதலாவது கேள்வி, மேலே உள்ள கட்டமைப்பை இனம் காண்க. அடே கட்டமைப்புன்னு கேட்டா இது என்ன படம்? அதான் கேள்வி. என்னது இது? சிற்றறை. என்ன படம் இது? சிற்றறை காத்துன படம். அவ்வளவுதான் விஷயம். சிற்றறையா களமாண்டு எல்லாம் வர கேட்டவன் ஆனா சிற்றறையா களமாண்டு கேட்டவன். ரைட், சரியோ? என்ன இது? என்னது? சிற்றறை களம். ரைட், அடுத்து பாருங்க, சுவாசப்பையின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டழகு. அதேதான் என்னது? சிற்றறை. சுவாசப்பையின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டழகு என்னது? சிற்றறை. ரைட், அடுத்தது பாருங்க, சிற்றறைக்கும் இளையங்களுக்கு உள்ள வாய்ப்பை மாற்றம் எதனை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகின்றது? என்னது? செறிவுபடுத்துறேன். என்ன இங்க பாருங்க, நாங்க என்ன கருத்தினாங்க, இந்த குருதியில பாத்தீங்கன்னா கார்பன் ஆக்சைடினையும் நீராவிண்டையும் செறிவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியும், இங்க ஆக்சிஜன் செறிவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியும், அப்ப இங்க இருக்கிற கார்பன் ஆக்சைடு நீராவி செறிவு கூடினத்துல இருந்து குறைஞ்சதுக்கு நகருதுன்னு சொல்லியும், அதே மாதிரி ஆக்சிஜனும் செறிவு கூடினத்துல இருந்து செறிவு குறைஞ்சது போகுது. ஆகவே இதான் செறிவை வச்சு கருதினாங்க. ஆகவே எதை அடிப்படையாக நடக்குது? செறிவு படுத்திறனை. அங்க உச்சுவாசம் வெளிச்சுவாச பொறிமுறை அமுக்கப்படுத்துறேன். இது என்ன படுத்துறேன்? செறிவுபடுத்துறேன். இதெல்லாம் ஞாபகம். இங்கு நடைபெறும் செயற்பாட்டை விளக்கட்டாம். இங்க கவனிங்கோ, இங்க என்ன செயற்பாடு நடக்குது? அதாவது உடல் முழுவதும் சுற்றியோடி வார குருதியில கார்பன் ஆக்சைடு நீராவின் சரிவு அதிகமாகவும் ஆக்சிஜன் சரிவு என்னவாக இருக்க போகுது? குறைவாகவும் இருக்குது. இதுக்குள்ள இருக்கிறத வெளியே எழுதி காட்டியிருக்கு. அதே மாதிரி உச்சுவாசத்தின் மூலம் உள்ளெடுக்கப்பட்ட வழியில ஆக்சிஜன் சரிவு அதிகமாகவும் கார்பன் ஆக்சைடு நீராவின் சரிவு என்னவாக இருக்குது? குறைவாகவும் இருக்குது. என்ன அப்ப பாருங்க, உடல் முழுவதும் சுற்றியோடி வார இந்த குருதியில இருக்கிற கார்பன் ஆக்சைடின் நீராவியும் செறிவுப்படுத்தின கமைவாக, அதாவது செறிவு கூடிய இடத்துல இருந்து செறிவு குறைஞ்ச இடத்துக்கு எங்க குருதி மைத்துளை குழாயில இருந்து சிற்றறையை நோக்கி யார் நகர பரவல் முறை வரப்போயினோம்? கார்பன் ஆக்சைடும் நீராவியும் வரப்போயினோம். என்ன முறையில வரப்போயினோம்? பரவல் முறையில வரப்போயினோம். அதே மாதிரி இங்க காணப்படுற ஆக்சிஜன் இங்க சரிவு யாருக்கு ஆக்சிஜன் சரிவு கூட. அப்ப இங்க காணப்படுற ஆக்சிஜன் சிற்றறையில காணப்படுற இந்த ஆக்சிஜன் என்னது? பரவல் முறை மூலம் எங்க போகுது? குருதி மைத்துளை குழாய்க்குள்ள போகுது. எங்க போகுது? குருதி மைத்துளை குழாய்க்குள்ள போகுது. ரெண்டுமே பரவல் முறை மூலம் செறிவுப்படுத்துறன்னு அடிப்படையாக வச்சுக்கொண்டு. ரைட், இதை நோட் பண்ணினீங்கன்னா சரி. ஒண்ணு நடக்காது. அங்க காமன் கூடவா இருக்கும் உங்களுக்கு. சில நேரங்களா தொடர்ச்சியா போனா மயக்கம் ஏற்படும். குறைவா இருக்கு. அப்ப அதுல ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு தானே போகுது. கார்பன் ஆக்சைடும் வெளியேறலாம் இல்ல இங்க. ரைட், அடுத்தது குருதியில் ஆக்சிஜனை காவும் நிறப்பொருள் எது? என்ன நிறப்பொருள்? ஹீமோகுளோபின். அடுத்து பாருங்க, வினா நாளில் குறிப்பிட்ட நிறப்பொருள் எக்குறில் திருதுணிக்கையால் கடத்தப்படுகிறது. ஹீமோகுளோபின் எங்க இருக்குது? செங்குறிக்கத்துல இருக்குது. எங்க இருக்குது? செங்குறிக்கத்துல இருக்குது. கலச்சுவாசம் என்றால் என்ன? என்னது? எளிய சேர்ந்த சேரைகள் ஆக்சிஜனுடன் தகனமடைந்து சக்தியை தோற்றுவிக்கும் செயற்பாடு. எளிய சேர்ந்த சேரைகள் ஆக்சிஜனுடன் தகனமடைந்து சக்தியை தோற்றுவிக்கும் செயற்பாடு என்னவா இருக்கும்? கலச்சுவாசமா இருக்கும். இப்ப தாவரங்களில் நடைபெறும் காற்றின் சுவாசத்திற்கான சமன்பாட்டையும் அதற்கு வழங்கத்தக்க பேர். இப்ப தாவரங்கள் என்ன சொல்றாங்க? அல்கஹால் நொதித்தல். என்ன சொன்னாங்க? அல்கஹால் நொதித்தல். என்ன அதாவது குளுக்கோஸ் என்ன நேரடியா பாத்தீங்கன்னா என்னத்தை உருவாக்குது? எதையில் அல்கஹால் உருவாக்குது. எதை அல்கஹால் மட்டுமோ என்னது? என்னதான் எதை அல்கஹால் வரப்போகுது? கார்பன் ஆக்சைடும் ஏடிபி சக்தியும் வரப்போகுது. ரைட், அதே மாதிரி விலங்கு நிலவரும் காற்றின் சுவாசம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? எலக்ட்ரிக் அமில நொதித்தல். விலங்குகள் என்ன நடக்க போகுது? எலக்ட்ரிக் அமிலம் நொதித்தல். அதே தாக்குனால இங்க இடையில என்ன வரப்போகுது? எலக்ட்ரிக் அமிலம் வரப்போகுது. சரி, விலங்கு நிலைக்கிற காற்றின் சுவாசம் எதை உருவாக்குது?
எதையும் எடுக்கக்கூடாது. சரியோ? அப்ப பிள்ளைகள் இது ஒரு சிம்பிளான ஒரு பேப்பர், ரைட்டோ? ஏன்னா நாங்க அதாவது சுவாசம் என்ற விஷயத்துக்குள்ள கதைச்சதைத்தான் என்ன செய்றீங்க, ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. சரியோ? ஓகே பிள்ளைகள், மீண்டும் ஒரு காணொளி உண்டாகும். என்ன சொன்னீங்க? டாடா, பை பை, குட் நைட்.